என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நன்மை வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம அநேக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அநேக தெய்வ மனிதர்கள், அநேக சபை போதர்கள், சபை விசுவாசிகள் நாம் இணைந்து ஒரு குடும்பமாக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைபடி கர்த்தர் கிருபை செய்திருவார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இன்றைக்கு நாம் 4 மாவட்டங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கூட தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய குடும்பங்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அதற்கு முன்பதாக சில பாடல்களை பாடி நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போய் வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம்
இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சாத்தானை நடுநடுங்க வைக்கக்கூடிய அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து நாம் தியானிக்கலாம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனாரையும் ஏமாற்றி சென்றார். இப்பொழுது 20 வருடங்கள் கழித்து தன் சகோதரனை சந்திப்பதற்காக யாக்கோபு கடந்து போகிறார். அப்பொழுது யாக்கோபு ஆண்டவரிடத்திலே இவ்விதமாக அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அப்படி சொல்லிட்டு யாக்கோபு ஆண்டவரிடத்திலே சொல்லி காண்பிக்கிறார். 10வது வசனத்தை அவர் சொல்கிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதும் இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவரிடத்திலே தயவுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். தன் சகோதரன் என் மீது பாய்ந்து விடுவான், என்னை கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி பயந்து ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். கடைசியாக அவர் விதமாக ஜெபிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தன்னுடைய ஆடு மாடுகள் அத்தனையும் இரண்டாக பிரித்து, முதலாவது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடுகள் அத்தனையும் அக்கறைப்படுத்துகிறார். 23வது வசனத்தை, அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவனிடத்திலே தனித்து அவர் போராடி கொண்டிருக்கிறார். விதமாக அவர் ஜெபிக்கிறார், தேவரே நான் போக மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி யாக்கோபு மனிதரிடத்திலும் தெய்வத்திலும் போராடி ஆண்டவரிடத்திலே தயவு பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? பல பிரச்சனை மத்தியிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். யாக்கோபை போல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே யாக்கோபு ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சற்று யோசித்து பாருங்களேன். தன்னுடைய உருக்கிய அத்தனையும் அவர் தனிமைப்படுத்துகிறார், அக்கறைப்படுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்தில் சில மனிதர்கள் தனித்து தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி தனக்கு உண்டான அத்தனையும் ஆண்டவரிடத்தை சொல்லி காண்பித்து ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாருடைய இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் நம்முடைய தேசத்திற்காக தரப்பில் நின்று ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் மக்களை ஆசீர்வதியும் சொல்லி யாக்கோபை போல ஜெபத்தில் போராடுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிகமாக செய்வார். நம்முடைய எல்லா காரியங்களும் அக்கறைப்படுத்தி விட்டு நமக்குரிய அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய சமூகத்தை தனித்திருக்கிற போது கர்த்தர் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சமயம் உலக பிரதிஷ்டை பெற்ற தெய்வ மனுஷன் ஏபிஎஸ் சிம்சோன் அவர்கள் தன்னுடைய ஜெப அறையிலே அவர் ஒரு நாள் இவ்விதமாக அவர் ஜெபித்தார். அவருடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளிய நண்பர் கடந்து போகிற போது அவர் ஜெபிப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனாராம். நடுஇரவிலே
உலக உருண்டை வடைப்படுத்தி எடுத்து அந்த உலோகத்தை எடுத்து தன் மார்போடு கூட அணைத்து, ஆண்டவரே தேசங்களை நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, என் தேசத்தை சந்தித்தருளும் அப்பா, உலக நாடுகளை சந்தித்தருளும் ஆண்டவரே, பாவத்தில் விழுந்து போயிருக்கிற ஜனங்களை சந்தித்தருளும் ஆண்டவரே, வியாதியின் பிடியிலே படுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை சந்தித்தருளும் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களும் மாற்றத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே, என் ஜனம் சந்திக்கப்படட்டும், என் மக்கள் மனம் திரும்பட்டும், உங்களுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே எல்லா தேசங்களும் வருவாகி எல்லா ஜனங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி அந்த உலக உருண்டை வரைபடத்தை தன் மார்போடு கூட அனைத்து தாரை தாரையாக கண்ணீர் சொட்டு அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஏபிஎஸ் சென்சோனை போல நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு கூட ஜனங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். யாக்கோபை போல ஏபிஎஸ் சிம்சன் தெய்வ மனுஷனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களால ஜெபிக்க முடியுமா? நம்முடைய தேசத்தின் வரப்படம் உங்க வீட்டுல இருக்கு. அந்த வரப்படத்தை வைத்து ஆண்டவரே, என் தேசத்தை சந்தியும் ஆண்டவரே, என் ஜனங்களை சந்தித்தருளும் ஆண்டவரே, என்னுடைய மாவட்டத்தை சந்தித்தருளும் ஆண்டவரே, என்னுடைய பகுதியை சந்தித்தருளும் ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவரை போல பாரத்தோடு கூட யாக்கோபை போல ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து போராடுகிற போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதிலளிக்க செய்வார். இப்பொழுது 4 மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதல் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாவட்டமாக இருக்கிறது. சென்னைக்கு அடுத்த 2வது பெரிய நகரமாக காணப்படுகிறது. தென்னிந்தியாவின் சென்னை, ஹைதராபாத், பெங்களூருக்கு அடுத்த 4வது மிகப்பெரிய நகரமாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் காணப்படுகிறது. தொழில் வளர்ச்சியிலும் கல்வி நிறுவனங்களிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. நெசவு மற்றும் பொறியியல் தொழில்கள் மையமாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. வேளாண்மை சிறப்புமிக்க ஒரு மாவட்டமாக இருக்கிறது. 1804ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி தான் நவம்பர் 24ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்கு கோவை மாவட்டம் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கப்பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டத்திலே 10 தொகுதிகள் இருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் 29,70,733 வாக்காளர்கள் இங்கு இருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டப்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய 10 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 10 தொகுதிகளில் மக்கள் நல்ல வேட்பாளர்களை இனம் கண்டு தங்களுடைய வாக்குகளை அளிக்கத்தக்கதாக எலெக்ஷன் நடக்கிற அந்த நாளிலும் கூட அமைதியான முறையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் எலெக்ஷன் நடக்கும்படியாகவும் மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட கண்காணிப்பாளர், தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த முதல் 5 தொகுதிகளுக்காக நம்முடைய மத்தியிலே கேரள மாநிலத்தில் இவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் வர்கீஸ் அவருடைய துணைவியார் அவர்கள் வந்து 5 மாவட்ட தொகுதிகளுக்காக இப்பொழுது அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் அவரோடு கூட இணைந்து இந்த 5 தொகுதிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் வருவவர்களை நான் புறமே தள்ளுவதில் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அப்பா அப்படி சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன், அதை செய்வேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது என் ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைகளை சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, 5 தொகுதிக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போட்டியிட போகிறதான ஆண்டவரே தலைவர்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவரே
ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே தலைவர்களை என் தேவனில் ஏற்படுத்தி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற இந்த தேர்தலில் ஆண்டவரே வெற்றி பெறுகிற ஆண்டவரே தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவனில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை தேவனில் ஏற்படுத்தி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் தலைவர்களாய் தேவனில் ஏற்படுத்தி வீராதப்பா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த தேர்தல் நாட்களில நடக்க ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைவர்களுக்காக அங்க இருக்கிறதான எல்லா மக்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். போலீஸ் அதிகாரிகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே ஸ்தோத்திரமே. அந்த தேர்தல் நடக்கிற இடங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. எந்த குழப்பங்கள் வராதபடிக்கு, சண்டைகள் வராதபடிக்கு ஆண்டவரே அமைதியில் உள்ள பிள்ளைகளா இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. இந்த உரிமை ஓட்டை போடுவதற்கு ஆண்டவரே தேவனின் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா என் தகப்பனே எல்லா காரியங்களையும் தகப்பனீர் பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ராஜா என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரத்துல கொடுக்கிறமையா என் தேவன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி அந்த நாளிலே தேவன் நடத்தும்படியா நேர்த்தியா எல்லா காரியங்களையும் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஜெபத்தை கேட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 5 தொகுதிகளில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இது இருக்கிற 5 தொகுதிகள் கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிண்ணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய 5 தொகுதிகளுக்காக நம்முடைய மத்தியில் மூணார் ராஜமலை தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஈசிய திருச்சபை போதகர் பாஸ்டர் புருஷ் அவர்களுடைய உதவியார் நம்முடைய மத்தியில் வந்து கோயம்புத்தூர் 5 தொகுதிகளுக்காக ஜெபிப்பார்கள். நாமும் அவர்களோடு கூட இணைந்து தொகுதிகளுக்காக ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரிசுத்தாவியான ஒரு தேவனோடு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். தேவாதி தேவனை துதிக்கிற ராஜா. அப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கர்த்தாவே இருக்கிற 5 தொகுதிகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த எலெக்ஷன் டைம்ல வாக்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்து அப்பா பணத்துக்காக பொருளுக்காகவும் தங்கள் வாக்குகளை விட்டுவிடாதபடி தேவன் தாமே வல்லமையாய் அவர்களுடைய மனதின் கிரியைகள் செயல்களை மாற்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அவர்கள் வாக்கு போட நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. அப்பா ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. அதன்படி கர்த்தாவே ராஜாக்களை தள்ளி நீங்க ராஜாக்களை ஏற்படுத்தியிருக்கிறவராய் இருக்கிறபடியா என்று சொல்கிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த எலெக்ஷன்ல நிற்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தேவன் தாமே அப்பா உமக்கு சித்தமானவர்களை தேர்ந்தெடுக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாய மந்திர சூழ்நிலை எந்த விக்கிரக ஆராதனைக்குரிய எல்லா காரியங்களும் கர்த்தாவே உடைய சமூகத்துக்கு மூலமாய் நிர்மூலமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த மாய மந்திரங்கள் அப்பா மத்திய அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு செயல்பாடுகள் நிகழாதபடி தேவன் தாமே உடைய வல்லமையுள்ள
அப்பா மகிமையுள்ள காரியத்தினால் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறபடியால் நன்றி செபிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் ஒழிந்து போகும்படியாய் செபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போகிற மேலான தயவுக்காய் நன்றி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுகிற அறிவை அடையவும் விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீங்க. அப்படி ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு 5 தொகுதிகளிலும் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாவட்டமாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் 15/9/1985 உருவான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆரம்ப காலத்தில் திண்டுக்கல் அண்ணா மாவட்டம் என்ற பெயரிலும், சில காலம் காயிதே மில்லத் மாவட்டம் என்ற பெயரிலும், அதன் பின்பு மன்னர் திருமலை மாவட்டம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. புகழ்பெற்ற முஸ்லிம் மன்னர் திப்பு சுல்தான் ஆட்சியில் இருந்த மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் இரும்பு பூட்டுக்கு பெயர் போன ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே கைத்தறி தொழில் பெயர் போன ஒரு மாவட்டமாக இருக்கிறது. விவசாயம் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. ஒட்டன்சத்திரம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட் ஒட்டன்சத்திரம். அது மட்டுமல்ல, சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. கொடைக்கானல், மேற்கு தொடர்ச்சி மலையில் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படுகிறது. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாவட்டத்திலே 7 தொகுதிகள் இருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் 18,14,281 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேட்டாச்சத்தூர் ஆகிய 7 தொகுதிகள். இந்த 7 தொகுதிகளுக்காக அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்திலே ஈசி போதுகர் ரெவரண்ட் ஜீவதாஸ் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நம்மோடு கூட ஜெபத்தில் இணைகிறார். நாமும் அவரோடு கூட திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? தொகுதிகளும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும். அப்பா சோதரிக்கும், சோதரன் 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 ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, காசுக்காக பணத்துக்காக அந்த வாக்குறுதியை விட்டுக் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, யார் வந்தால் நல்லாக இருக்கிறோம் என்று சொல்லி, யார் வந்தால் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே சுயமாய் சிந்தித்து யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு கட்டாவே அந்த வாக்குறுதியை ஆண்டவரே, அந்த வாக்குறுதியை கட்டாவே செலுத்தும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோதரன் 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 ஆண்டவரே, எல்லாரும் ஒருமித்து ஜெபிப்போம், எல்லாரும் ஒருமித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் சுயநலமுள்ளவர்களாக இல்லாதபடி மக்களும் பார்க்கிறவர்களாக. ஹல்லேலூயா. சோதரன் 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 ஆண்டவரே, நம்முடைய அழிஞ்சிவாக்கம் திருச்சபை திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜெப குறிப்பு ஒவ்வொரு இடங்களிலே ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்போது நாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 7 தொகுதிகள் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசத்தூர் ஆகிய 7 தொகுதிகளிலே நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஒருமித்து நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த எலெக்ஷன்ல மக்கள் எல்லாரும் இந்த வாக்குறுதியை பணத்துக்காக காசுக்காக விட்டுடாதபடி, போதை வணிகத்திலே எது கிடைக்கிறதோ யாருக்கு வேண்டுமானாலும் போட்டு விடாதபடி, ஆசைக்கு இழக்காதபடி, மற்றவர்கள் கொடுக்கிற பேராசையை நம்பி தன்னுடைய வாக்குறுதியை விட்டுவிடாதபடி நியாயமாய் செயல்படுகிற, நீதியாய் செயல்படுகிற மக்கள் நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறதாக நான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 7 தொகுதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே என்று சொல்கிறார் ஆண்டவரே. அப்பா, இந்த
நம்முடைய ஜெபத்தை கேட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அடுத்து கரூர் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகள் இருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்கிறது. கரூர் மாவட்டம் சேர சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. சேரர்களின் தலைநகரமாகவும் சோழ பாண்டிய பேரரசர்களின் ஒரு தலைநகரமாக விளங்கிய இந்த கரூர் மாவட்டம் பண்டைய காலங்களில் ரோமாபுரியோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மாவட்டமாக காணப்பட்டது. அதாவது தங்க நகைகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த கரூர் மாவட்டம் விளங்குகிறது. அப்படி சொல்லிட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டம் 1995 செப்டம்பர் 30 உருவான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த மாவட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாவட்டத்திலே விவசாயம் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள் 8,79,082 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 தொகுதிகள். 4 தொகுதிகளுக்காக நம்முடைய மத்தியிலே சகோதரர் ரமேஷ் பைலட் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் அவர்களோடு கூட இந்த கரூர் மாவட்டத்திற்காக ஜெபிக்கலாமா? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் எங்களுடைய சுத்தத்திலே கர்த்தாவே, ஏசப்பா கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்துதிக்கிற ராஜா. இரக்கமுள்ளவரா நீங்க இருக்கிறீங்க கர்த்தாவே, அதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கிற ராஜா, ஸ்துதிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வருகிற கர்த்தாவே எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஏசப்பா கர்த்தாவே, இந்த எலெக்ஷனுக்கு எந்த ஒரு இடையூறுகள் வராதபடி கர்த்தாவே, நன்றாக கர்த்தாவே இந்த எலெக்ஷன் நடக்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, சண்டைகளும் சச்சரவுகளும் வராதபடி கர்த்தாவே, மதவெறிகள், ஜாதி வெறிகள் கர்த்தாவே, கொலைகள், கொள்ளைகள் ஏசப்பா இதில் நடக்காதபடி கர்த்தாவே, ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையா இருந்து கர்த்தாவே, திக்கெட்ட பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரிக்கிற பிள்ளைகளை என் தேவன் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளை என் தேவன் ஏற்படுத்த போற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் நாவில் பிரவாதத்துக்கு முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏசப்பா, ஏசப்பா நல்ல தலைவர்களை என் தேவன் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. ஏசப்பா, உண்மையுள்ள மனுஷனை என் தேவன் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஜாதி, மதம், பணம், பொருள் எதையும் பார்க்காதபடி கர்த்தாவே, ஏசப்பா மக்களுக்காக சேவை செய்கிற பிள்ளைகளை என் தேவன் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா ஏசப்பா அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லிருக்கீங்களே கர்த்தாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க. ஏசப்பா, உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. உம்மால எல்லாம் கூடும் ராஜா. நீங்க கட்டளையிட்டா நடக்கும் கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஏசப்பா நல்ல தலைவர்களை என் தேவன் ஏற்படுத்த போற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, கண்காணிப்பாளர்களை என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நீங்களே அவர்களை பாதுகாத்து நடத்துங்க. ஏசப்பா, ஏசப்பா காவல்துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவர்களை என் தேவனுடைய கர்த்தாவை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, அந்த எலெக்ஷன்கள் கர்த்தாவை சுகமாய் நடக்க என் தேவன் நல்ல முறையில் நடத்தும்படியாக ஜெபிக்கிற. ஏசப்பா, நல்ல தலைவர்களை ஏற்படுத்த போறீங்க, அதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறப்பா. எங்க விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நீங்களே வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிற நல்ல தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கு. இந்த கரூர் மாவட்டத்திலே அவர் நிறைய காரியங்களை அவர் செய்வோம். அடுத்து திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. திருச்சி மாவட்டம் சோழர்களின் தலைநகரமாக அமைந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. தமிழகத்தின் 4வது பெரிய நகரமாக திருச்சி மாவட்டம் விளங்குகிறது. திருச்சிராப்பள்ளி என்று சொல்லி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. திரு மைனஸ் சீராய் மைனஸ் பள்ளி, அதாவது சீராய் என்பது பாறை என்றும் பொருள்படுகிறது. பள்ளி கொண்ட இடம், அதாவது
திருச்சி மலைக்கோட்டை ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை வைத்து திருச்சிராப்பள்ளி என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாவட்டம். விவசாயம் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திலே சிமெண்ட் ஆலைகள் இங்கு இருக்கிறது. தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த திருச்சி மாவட்டத்திலே மொத்தம் 9 தொகுதிகள் இருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் 22,60,439 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய 9 தொகுதிகள். திருச்சி மாவட்டத்திலே மக்கள் நல்ல வேட்பாளர்களை இனம் கண்டு தன்னுடைய வாக்குகளை அளிக்கவும், தேர்தல் நடக்கிற அந்த நாளிலும் கூட அமைதியான முறையில் நடைபெற தேர்தல் காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பாளர் ஒவ்வொருவருக்காகவும் திருச்சி மாவட்டத்திற்காக நம்முடைய மத்தியில் கேரளா மாநிலத்தில் பணியாற்றி தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஜீவ ஒளி திருச்சபையின் போதகர் பாஸ்டர் வர்கீஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறார். அவரோடு கூட நாமும் இணைந்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருவோம், துதியை கொண்டு வருவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்து ஆண்டவரே தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அருமையான சுவிசேஷகர் ஆண்டவரே ஜஸ்டிஸ் பால் அவர்களுக்காய் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த ஜெபத்திலே ஆண்டவரே பங்கு கொள்ளும்படியா கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை செய்வேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சி மாவட்டத்திற்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த 9 வேட்பாளர்களுக்காய் இந்த தொகுதிகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே அந்த பகுதியில் ஆண்டவரே ஆமென் நல்ல ஆண்டவரே வேட்பாளர்களை நல்ல ஆண்டவரே ஆட்சியாளர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து என் தேவன் ஆண்டவரே பதவியில் அமர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நீர்தான் ஆண்டவரே அதிகாரத்தை கொடுக்கிறவர், நீர்தான் ஆண்டவரை தெரிந்தெடுக்கிறவர் கர்த்தாவே. ஆமாண்டவரே நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். அப்படி போல ஆண்டவரே அந்த பகுதியை கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அந்த பகுதியில் தேர்தல் நாட்களில் நல்லபடியாய் ஆண்டவரே ஆமென் அமைதியாய் ஆண்டவரே தேர்தல் நடக்க கர்த்தர் நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேர்தல் அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இது மாத்திரமல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அதற்கென்று ஆண்டவரே பாதுகாப்பாக வருகிற ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகளை உமது கரத்திலே கொடுக்கிறோம், பாதுகாப்பு படைகளை உமது கரத்திலே கொடுக்கிறோம். என் தேவன் தாமே அமைதியான முறையில் தேர்தல் நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். வாக்களிக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களோடு கூட கர்த்தர் இருந்த ஆண்டவரே என் ஆண்டவரே நல்ல வேட்பாளர்களுக்காய் ஆண்டவரே வாக்களிக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அப்படி நீ செய்தபடி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. மாத்திரமல்ல ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காக எங்களிடத்திலே ஜெபம் பண்ணும்படியாய் சொன்ன எங்கள் ஆண்டவரே அப்பா விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே எல்லா காரியங்களும் அமைதியாக நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்திற்குரிய பதிலை ஆண்டவரே நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த மேன்மைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இந்த 16வது சட்டமன்ற தேர்தலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லா காரியங்களும் கூட இருங்கப்பா, நீங்க கூட இருந்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு திருச்சி மாவட்டத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்வார், மாற்றத்தை கொடுப்பார். தொடர்ந்து
நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அடுத்த 4 மாவட்டங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். உடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டில் தேவனுடைய சித்தத்தின்படி நல்ல ஆட்சி அமையும். மக்கள் சுகத்தோடு கூட சமாதானத்தோடு கூட நாம் ஜீவனம் நாட்களிலே கொரோனா வைரஸ் மறுபடியுமாக எழும்பி ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் உடைய பரவல் தடுக்கப்பட தேவனால் மாத்திரம்தான் முடியும். மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியும். ஒரு நிமிடம் கூட கொரோனா வைரஸ் தேவன் தடுத்து நிறுத்தும்படியாக இதோடு கூட நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, அப்பாவை சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே, மை சோத்துரைக்கிறோம் ராஜா. தகப்பனே மை சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம் அப்பா. தகப்பனே மை சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு தன் சகோதரனுக்காக பயந்தபடி கண்கள் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்தான். ஆண்டவரே நீதான் ஆண்டவரே தேசத்திற்கு கடந்து போக என்று சொல்லி நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் தயவு செய்திருளும் என்று சொல்லி யாக்கோபு இடத்தில் மன்றாடி நின்றியது போல இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே, மை சோத்துரைக்கிறோம் அப்பா. ஜனங்கள் பயத்தில் அச்சத்தில் நிறைந்திருக்கிற காணப்படுகிற சூழலை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் மாத்திரம் ஒன்றே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை தடுக்க முடியும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மீது மனம் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் மீது கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம். உம்முடைய மகனாகிய தேவ மனுஷனாகிய சிம்சோன் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒவ்வொரு தேசத்தை கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே என்று சொல்லி முறையிட்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தயவு செய்து மனம் இறங்கும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் பட்டணத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்தை விடுதலை கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் வேதனைப்படுகிற சூழலை கண்ணோக்கி பார்த்தோம் ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம். ஒரு பக்கம் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் தேசத்தில் மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசங்களை சீர்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்து மீது மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களால முடியும் ராஜா. தகப்பனே மை சோத்துரைக்கிறோம். அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன், பரலோகத்திலிருந்து பூமியை வீற்றி கண்ணோக்கி பார்க்கிற தேவாதி தேவனாக இருக்கிறேன். எங்கள் மீது கருசனை கொண்டு எங்கள் மீது அக்கறை கொண்டு ராஜா 2000 வருஷங்களுக்கு முன்னதாக தம்முடைய ஜீவனை சிலுவையில் எங்களுக்காக அர்ப்பணித்து ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் வெளிவரும் வரையிலும் எங்களுக்காக நீர் பாடுபட்டீரே. உம்முடைய ரத்தத்தை விலைக்கரையமாக செலுத்தி அப்பா எங்களை மீட்டுக் கொண்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் தேவன் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் படிந்து விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறிப்பாக மகாராஷ்டிரா, டெல்லி பட்டணம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா மாநிலம், எங்கள் தமிழ்நாடு இந்த ஆண்டவரே மாநிலத்தில் அதிகமாக கொரோனா வைரஸ் பரவிக் கொண்டிருக்கிறது ராஜா. தயவு செய்து மனம் இறங்குங்க. கேரள மாநிலத்தின் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. கடவுளின் தேசம் என்று அழைக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக கேரள மாநிலத்தில் கொரோனா வைரஸ் கிருமி அழிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்திருளும். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பிடித்து விடுவீங்க ராஜா. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பிடித்து விடுவீங்க ராஜா. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பிடித்து விடுவீங்க தகப்பனே. ஆண்டவரே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பிடித்து விடுவீங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் கொரோனா வைரஸ் பிடித்து விடுவித்து ஆண்டவரே ஜனங்கள் தேசத்தில் சமாதானத்தோடு கூட வாசம் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருளும். தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது தயவு பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை விடுவித்தால் உடைய நாங்கள் உம்மை விட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே தேசத்தில் அநேக தெய்வ மனிதர்களும் சபை பொதுவில் சபை விசுவாசிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே மை சோத்துரைக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் அத்தனை பேரும் எங்கள் தீர்க்கதரிசிகள் அத்தனையும் நம்முடைய பாவத்திற்காக தேசத்தின் பாவத்திற்காக மனம் இறங்கி ஜெபித்த போது கர்த்தர் தேசத்தின் மீது மனம் இறங்கி தேசத்திற்கு சேமத்தை கொடுத்தீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் பாவத்தை மன்னித்தருளும், எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தருளும், எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தருளும். கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. இந்த கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து எங்கள் தேசத்தையும் உலக நாடுகள் ஒவ்வொரு நாடையும் விடுவித்து உலக நாடுகள் அமைதியும் சமாதானமும் காணத்தக்கதாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீர் அல்லவா. இன்றைக்கு ஜனங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நெருக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக தங்களுடைய வேலைகளை இழந்து தொழிலை இழந்து காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அநேக தங்களுடைய குடும்பங்கள் உறவுகளை இழந்து காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ் நிமித்தம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே சோத்துரைக்கிறோம். சீக்கிரமாக அவர்கள் சுகமடைந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. யூடியூப் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துள்ளோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில கூட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. யாக்கோபை ஆசீர்வதித்து கனப்படுத்திய தேவாதி தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாள் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக கோடாகோடி நன்றி அப்பா, கோடாகோடி நன்றி. தொடர்ந்து நீங்க எங்க தேசத்தையும் எங்களையும் ஆளுகை செய்யும்படி எங்களாவி ஆத்மா சரீரம் ஆளுகைக்கு போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றிக்குரியவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய தேசத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் சீக்கிரமாகவே அவர் காணும்படி செய்வார். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் அவங்க இருக்கிறார். தொடர்ந்து நான் ஜெபிப்போம்.